நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, விஜயும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் இந்த அழைப்பு. இதெல்லாம் அது வந்து வேற கணக்கு. அதாவது அது வந்து ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்கிறாரு. பட் இந்த கருத்து கணிப்புகளில் 3 விஷயம் நம்ம பார்க்க முடியும். ஒன்று, டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதாவது கேண்டிடேட் லெவல் இருக்குது, கட்சி லெவல்லையும் இருக்குது, ஆட்சி லெவல்லையும் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு விஷயம். அதாவது டிஎம்கே வந்து சப்ஸ்டான்ஷியல் வாக்கு விகிதத்தை இழக்கப் போகிறதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது விஜய்னுடைய ஃபேக்டர். இந்த விஜய் ஃபேக்டர் தான் வந்து இப்போ வந்து வெதர் ஹீ இஸ் ஸ்கொயரிங் த பிட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த களத்தையே ஒரு கலக்குகிறாரா, யாருடைய வாக்குகளை அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தொகுதிகளில் வந்து அவர் டிஎம்கேனுடைய வாக்குகள் எடுக்கிறார். எங்கே ஒரு 10% 12% போகிறாரோ அங்கே டிஎம்கேனுடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்கலி கம்மியாகிறத நம்ம பார்க்குறோம். வேற அவர் 5% 6% இருக்கிற இடங்களில் தான் வந்து ஏடிஎம்கே வந்து மேலே நிற்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் சில இடங்களில் அவர் வந்து ஏடிஎம்கே வாக்குகளையும் எடுக்கிறாரு, பாஜகவின் வாக்குகளையும் எடுக்கிறாரு அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு செஞ்சவங்களே ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது, அதாவது அது என்ன பேசிஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் லாஸ்ட் டைம் எதுக்கு சார் ஓட் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎம்கேக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ யாருக்கு போட போகிறீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதுக்கு போட போகிறேன், பாஜகவுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் டிஎம்கே டு பாஜக. அதே மாதிரி பாஜக டு விஜய், ஏடிஎம்கே டு விஜய், அந்த மாதிரியான வாக்கு மாற்றங்கள் எல்லாம் விஜயினுடைய காரணத்தினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர்.